நாங்கள் நகராட்சி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூரில் இருக்க எம்ஜி மோட்டார்ஸ் நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து பின்னாடி பார்த்தீங்களா ரெட் கலரில் இருக்காங்களா, அதுதான் நம்மளோட வண்டி. ஆக்சுவலாக எல்லாமே ரெடி பண்ணிட்டு வச்சுட்டாங்க. இப்போ சாவி கொடுக்கறதுக்காக தான் வெயிட்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நடந்தால நல்லா தான் பாரு. பார்த்தீங்களா இதில் ஹெல்மெட் வந்து எக்ஸ்போ அந்த ஹெல்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்னென்னலாம் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா ஹெல்மெட்டுமே போடுறது தான், இதுதான் போட்டிருக்காங்க. அதர்வைஸ் ஹெல்மெட் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. பின்னாடி அந்த ஹார்ஸ் சிம்பிளோட ஹெல்மெட்டோட ப்ரைஸ் ரேஞ்சு பாருங்கள், 2015 ரூபா போட்டிருக்காங்க. வண்டி தான் பார்த்துட்டு வந்து ஓகே வந்து பண்ணியிருந்தேன். வண்டி கரெக்டாக 10 நாளில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி செட்டிங் வந்து பண்ணி வச்சிட்டாங்க. பார்க் கோயிலில், தாம்பரத்தில் இருக்க பார்க் கோயிலில் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு கைஸ். இப்போ சாமி பாதத்தில் வச்சு இது பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இருட்டுக்குள்ளேருந்து ஒரு கிளிப் எடுத்தேன். இப்போ இருட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறதுக்கும் இந்த வெளிச்சத்தில் எடுக்கிறதுக்கும் பாருங்களேன், வண்டி கலர் வந்து பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள் சூப்பராக இருக்குது வண்டி. வந்து பூஜை வந்து போட்டாச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது கைஸ். வண்டி பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டுவல் சேனல் ஏபிஎஸ், அப்பாச்சி 160 RTR, ஆயில் கூலிங்கு. அதுக்கப்புறம் லாங் ரைடுக்கு வந்து நல்ல சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த சீட் ஹைட்டுக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா டேங்க் போர்ஷன், அதெல்லாம் வந்து பக்காவாக ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த இடத்துல ஏர் வந்து இன்லெட் ஆகி இந்த சைடில் வரும். நம்மளுக்கு வந்து இந்த காலில் தொடையில் வந்து வேர்க்காமல் இருக்கும், அந்தளவுக்கு பக்காவாக டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக்ஸும் சரி, அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. குறை வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இழுத்து வச்சு போடுற மாதிரி இருக்குது. இது வந்து டேங்க் கவர் வந்து மாற்றணும். ஃப்யூச்சர் அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக மாற்றிடுவேன். ஒரு அர்ச்சனை தட்டு வைக்கிற அளவுக்கு தான் இந்த டேங்க் பேக் வந்து இடம் வந்து இருக்குது ஆக்சுவல் திங்கு. அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மேலெல்லாம் ஒரு ஜிப்பு இருக்கும் தெரியுமா, அதுவும் இல்லை. இதுக்கு உள்ள பக்கமாக ஒரு ஜிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும், அதுவும் இல்லை. இதில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா அப்பாச்சி 200ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து 200ஓட மாடலுக்கு உள்ளது. ரெண்டும் டேங்க்கு ஒன்று தான். 2 லட்சம் கொடுத்து வண்டி வாங்குகிறோம், எல்லாமே ஒன்றா ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ஷாப்லலாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரில. நான் வந்து முடிச்சூரில் இருக்க எம்ஜி டிவிஎஸ்ல தான் வாங்கினேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீரப்பு
அப்புறம் இந்த பார்த்தீங்களா, இது ஆக்சுவல் திங்கு வந்து இப்போ இருக்கா. நான் வந்து ஸ்டாண்டு வந்து போட்டிருக்கேன், ஓகேவா. ஆஃப் ஆயிரும் வண்டி, ஆஃப் ஆகலையோ இல்லை, ஸ்டாண்டு வந்து போட்டு நான் ஆக்சுவலாக ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணேன், நேராக விட்டு பார்ப்போம், ஆஃப் ஆகல. பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஸ்டாண்டு போடும் போது ஒரு வாட்டி ஆஃப் ஆச்சு கைஸ், இங்கே பாருங்கள், போடுறேன்னா இல்லை, ஆஃப் ஆகல. நியூட்ரலில் இருக்கும்போது ஆஃப் ஆகாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து ஒரு கீர் போட்டு பார்ப்போம். ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கேன்னா ஒரு கீர் வந்து நம்ம வந்து போட்டு பார்ப்போம். அவ்வளோதான், கீர் போட்டோன்னே ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து அப்டேட்டிங் வெர்ஷனில் இருக்கா இல்லை முன்னாடி வெர்ஷனில் இருக்குது. நான் வந்து வெளிநாட்டில் 4 வருஷம் கழித்து வந்திருக்கேன், அதனால் தெரில. இங்கே பாருங்கள், ஸ்டாண்டு போட்டோன்னே ஃபஸ்ட்டு கீரில் வச்சு ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டு போட்டிருக்குன்னு இண்டிகேஷன்லாம் வந்து காட்டுது. பார்த்தீங்களா, நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, சவுண்ட் வந்து பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா இருக்குல்ல. இது ஃபஸ்ட்டு கீரில் வச்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. பார்த்தீங்களா, சவுண்ட் வந்து பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து வண்டி மூவ் பண்ணலையா, ஃபஸ்ட்டு கீரில் வந்து மூவ் பண்ணலையா, ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி காட்டுதா. இது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக 2.7 கிலோமீட்டரில் வந்து இப்போ வண்டி வந்து டெலிவரி எடுத்தேன். 23.4 வந்து ஆயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஓட்டியாச்சு. நம்ம புது வண்டி வாங்கின உடனே ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தான். இனிமேட்டு விலாக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்க்கோயில் வந்து நாங்கள் வந்து பூஜை வந்து போட்டாச்சு. அடுத்தது நாங்கள் வந்து அர்ச்சனை தட்டு வந்து வாங்கியிருக்கோம். அடுத்து உயர்லியம்மன் கோயிலுக்கு வந்து போகிறோம். பைபாஸ் பக்கத்தில் இருக்குது. நான் வந்து அங்கே வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மயான கொலை தாம்பரம் பெரிய சுடுகாட்டில் வந்து மயான கொலை வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுது. அதுக்காக செட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி வந்து பண்ணியிருக்காங்க. அம்மனை எவ்வளோ அழகாக தரிசனம் பண்ணுற அளவுக்கு பக்காவாக வந்து சரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடுத்தது இப்போ நான் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, வண்டி சவுண்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நோட் வந்து பண்ணிங்க அப்படின்னா தெரியும், செம்ம ஒரு கிளியராக இருக்குது. இப்போ வந்து செகண்ட் கியரில் இருக்குது. 20 km/h ஸ்பீடில் போகும்போதே உங்களுக்கு வந்து லைட் வந்து எரியுது. பார்த்தீங்களா, கீரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இந்தமாரி ஒரு சில சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் பழைய ஃபீச்சரை மாற்றாமல் புது அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து டிவிஎஸ் அப்பாச்சி 160 எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி. நான் வந்து ஆக்சுவலாக 2V தான் வாங்குற மாதிரி பிளானிங்கில் இருந்தேன் 2019. இப்போ வந்து 2024 ஆகுது. நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்போ வந்து அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ இந்த 2024க்கு 2024 மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த 164V எனக்கு வந்து இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஆர்டிஓவில் புக் பண்ணும்போது வந்து மெசேஜ் வந்து வந்துச்சு. இந்த மாதிரி 2024 மேனுஃபேக்சர் த 160 RPR டுவெல் சேனல் ABS அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வந்துச்சு. நேராக போனால் திருநீமலை வந்து வரும் கைஸ். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கற்கோயில், 1000 வருஷம் பழமையான கோயில் இது திருநீர்மலை கோயில் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் உய்யாலியம்மன் கோயில். திருநீர்மலை கோயிலுக்கு வரவங்க எல்லாமே இந்த உய்யாலியம்மனையும் வந்து தரிசிச்சுட்டு போங்க. யார் வந்தாலும் லாங் ரைடு வரேன், நீங்கள் வந்து பக்கத்தில் இங்கே திருநீர்மலை கோயிலுக்கு வரேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு போங்க. வந்துட்டு போகிறது வந்து நல்லது ரொம்ப. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு வண்டி வந்து பூசை வந்து போட்டுட்ருக்காங்க. இதுவும் பிஜே பார்த்தீங்க. உய்யாலியம்மன் கோயிலில் வந்து ஆக்சுவலாக நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து காட்டினா. இங்கே வந்து திருவிழா நடக்கும்போது ஃப்ரெண்டு வந்து காட்டினா. இங்கே தான் பக்கத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு நேம் வந்து சொன்னேன் அப்படின்னா அது வந்து நல்ல ரீதி. என் ஃப்ரெண்டு பார்க்கும் போது அவனை தான் சொல்கிறேன் அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா சாமி தரிசனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து காட்டினா, சாமியே காட்டினா. நான் வந்து போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்களா, அன்னதானம் வந்து ரெடியாக இருக்குது. என்ன விசேஷ நாள் அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மாசி அமாவாசை. சாமிக்கு வந்து ஊஞ்சல் வந்து கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, தொட்டில் கட்டி இது பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக. திருநீர்மலை போட்டிருக்கா, திருநீர்மலை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த திருநீர்மலை கோயிலுக்கு போகிற எல்லாரும் இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக தரிசிச்சுட்டு போங்க. நேராக போனீங்கன்னா திருநீர்மலை வந்து இந்த திருநீர்மலை கோயில் வந்து இருக்குது. பழைய காலத்து கற்கோயில் இது. இந்த திருநீர்மலை கோயில்
1000 வருஷம் வந்து எப்படி பழமையான கோயிலோ அதே மாதிரி இந்த கோயிலும் வந்து பழமையான கோயிலாக தான் இருக்கும். இது வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதில் வந்து சில பல கல்வெட்டுகள்லாம் இருக்குது பாருங்கள், இதுலேயும் இருக்குது, கல்வெட்டுகள்லாம் இருக்குது சிலது. இதெல்லாம் வந்து படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே பழங்கால கல்வெட்டுகள் தான். இது வந்து பழையகால முறையில் உள்ள கல்வெட்டு. சாக் பீஸ் வச்சு கொஞ்சமாக யூஸ் பண்ணால் அப்படின்னா இந்த கல்வெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் கல்வெட்டு தான் ஃபுல்லாகவே. திருநீர்மலை கோயில் மட்டும்தான் 1000 வருஷம் வந்து பழமையான கற்கோயில் அப்படின்னு வந்து இது பண்ணாதீங்க. இங்கே உள்ள உய்யாலம்மன் கோயிலும் 1000 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா. எத்தனை ஆண்டுகள் பழமையான கோயில்னு தெரியல. இதை வந்து முன்னோர்கள் வந்து வரலாற்றில் வந்து அந்தளவுக்கு சொல்லி வந்து வைக்கலை. இங்கே லோக்கல் பீப்புள்ஸுக்கும் அந்தளவுக்கு வந்து தெரியல. இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலில் இருந்து இந்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிணத்துல வந்து தேர் ஓடுற மாதிரிலாம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதேமாரி இந்த இதில் இந்த கோயிலில் இருக்க இந்த மரத்தில் இல்லை அப்படின்னா இங்கே இருக்க இந்த மரத்தில்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மரத்தில் வந்து பால் வந்து அபிஷேகம் மாதிரி வரும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமி வந்து சாப்பாடு வந்து போட்டாங்க. உய்யாலி அம்மன், ரொம்ப நன்றிம்மா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே சார் பாருங்கள், பிரிஞ்சி பொங்கல்லாம் வச்சு பக்காவாக வந்து இது பண்ணிருக்காங்க. விசேஷ நாள் இன்றைக்கி வந்து விசேஷ நாள். சாமிக்கு உய்யாலி அம்மனுக்கு வந்து விசேஷமான நாள். பார்த்தீங்களா, பேசனே தூக்கிட்டு வந்துட்டார் சாப்பாடு போகிறதுக்காக. இங்கே பாருங்கள், சாமி வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் விருந்து வந்து வச்சிருச்சு சாமி. ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சத்துக்கு வண்டி வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெட் கலர் அப்படியே வண்டி லுக்கே தரமாக இருக்குது. சூப்பரான வியூ. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு இந்த கலர் போர்ஷன், அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா மீனோட துடுப்பு மாதிரி இருக்கா. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து வந்த எனக்கு கிஃப்ட்டு கிடைச்ச மாதிரியே தான் இது. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜஸ்ட் நாகராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மைலேஜ் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் இந்த யூடியூபர்ஸ்லாம் போய் சொன்னாங்களா உண்மையாக சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து செக் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அப்புறம் சென்னையில் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேங்க.